அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைய அமுத மொழிகளிலே நாம் பார்க்க இருப்பது ஒரு அருமையான சுபாஷிதத்தை. வாருங்கள். சம்சார விஷ விருக்ஷஸ்ய த்வே ஃபலே ஹ்யமிருதோபமே சுபாஷித ரசாஸ்வாதः சங்கதிஸ் சுஜனைः சஹ. சம்சார விஷ விருக்ஷஸ்ய த்வே ஃபலே ஹி அமிர்தோபமே சுபாஷித ரசாஸ்வாதः சங்கதிஹி சுஜனைஹி சஹ. சம்சார விஷ விருக்ஷஸ்ய த்வே ஃபலே ஹி அமிர்தோபமே சுபாஷித ரசாஸ்வாதः சங்கதிஸ் சுஜனைஹ் சஹ. இதன் பொருள், சம்சார வாழ்வாகிய விஷமரத்தில் 2 பழங்களே அமிர்தம் போன்றவை என்கிறார். அவை நல்ல வார்த்தைகளின் சுவை. இதனை ஆதிசங்கர பகவத்பாதர் அவர்கள் யக பிரியாணி வக்தும் ந ஜானாதி சயேவ மூக்கஹா என்கிறார் பிரஷ்னோத்தர ரத்ன மாளிகையில். அதன் பொருள், எவன் ஒருவன் பிறரிடம் இனிமையான வார்த்தைகளை பேசத் தெரியாதவனாக இருக்கிறானோ அவன்தான் உண்மையான ஊமை என்று கூறுகிறார். மற்றொன்று பண்புடையாளரின் தொடர்பு மட்டுமேயாகும் என்கிறது இந்த சுபாஷிதம். அதனால்தான் வள்ளுவர் நவில்தோறும் நூல்நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு என்கிறார் வள்ளுவர். எப்படி புத்தகமானது படிக்க படிக்க நமக்கு இன்பத்தை தருகிறதோ, அதுபோல சான்றோர்களிடம் சேர்ந்து இருப்பது நமக்கு நன்மையை செய்கிறது, மகிழ்ச்சியை தருகிறது என வலியுறுத்துகிறது இந்த சுபாஷிதம். ஆகவே இனிமையாக பேசுவதோடு மட்டுமல்லாமல் நல்ல சான்றோர்களின் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.